இங்க ஒரு பையன் தெரியாம ஒரு பொய்ய சொல்லிடுறான். உடனே அவனோட மூக்கு மட்டும் நீளமா வளர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அது ஒரு நீளமான குச்சி மாதிரி மாறிடுது. ஐயோ தெரியாம பொய் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பொய்யே சொல்ல மாட்டேன்னு கத்துறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் உடனே ஒரு குட்டி பொண்ணு விண்டோவை ஓபன் பண்ணி பேர்ட்ஸ கூப்பிடுறா. உள்ள வந்த அந்த பறவைகள் நேரா அவனோட மூக்குல போய் உட்காந்துட்டு மரங்குத்தி மாதிரி நீளமா வளர்ந்திருந்த அவனோட மூக்க முழுசா குத்தி காலி பண்ணிருது. ஆக்சுவலா இவன் உண்மையிலேயே ஒரு நடமாடுற மரக்கட்டை தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குழந்தையே இல்லாத ஒரு கார்பெண்டர் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுற இந்த மரத்துண்டை பார்த்திருப்பாரு. உடனே எல்லா வேலையையும் விட்டுட்டு அன்னைக்கு நைட்டு முழுக்க உட்கார்ந்திருந்து அந்த மரத்தை ஒரு மனுஷன் மாதிரி செதுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப தெரியாம அந்த சிலையை தொடும்போது அதுக்குள்ள இருந்து ஹார்ட் பீட் சத்தம் வர்ற மாதிரி அவருக்கு தோணுது. உடனே பயங்கர ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் மெல்ல காதை அது பக்கத்துல கொண்டு போய் வச்சு கேட்டு பாக்குறாரு. பார்த்தா உண்மையிலேயே ஹார்ட் பீட் சவுண்ட் கேக்குது. உடனே அதுக்கு கைகளையும் கால்களையும் அது கூட சேர்த்து ஒரு குட்டி பையன் மாதிரி அதை உருவாக்குறாரு. அதை பார்த்து ரசிச்ச அந்த கார்பெண்டர் இந்த பொம்மை மட்டும் ஒரு டைம் நம்மள தாத்தான்னு கூப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அடுத்த செகண்டே அந்த பொம்மை அவரை தாத்தான்னு கூப்பிடுது. அதை கேட்டதும் ஒரு செகண்ட் பயந்து பின்னாடி போயிடுறாரு. அந்த பொம்மை திரும்பவும் அவரை தாத்தான்னு கூப்பிடுது. அப்பதான் அவர் இது உண்மையிலேயே கனவு இல்ல நிஜம்தான்னு உணர்றாரு. குழந்தையே இல்லாத அவரு இந்த மர பொம்மையை பார்த்ததும் அவரோட மனசு சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. உடனே அவரோட பெட்ஷீட்டை ரெண்டா கிழிச்சு அந்த குட்டி பையனுக்கு ட்ரெஸ் தச்சு கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் அந்த கார்பெண்டர் அவனுக்கு நடக்கவும் கத்து கொடுக்கறாரு. ஆனா அந்த குட்டி பையன் சொல் பேச்சு கேட்காம அங்க இருந்து ஓடி போயிடுறான். இவரால ஓடி போய் அவனை பிடிக்கவும் முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு நாய்கள் அவனை துரத்துனதுக்கு அப்புறம் தான் பயந்து வீட்டுக்குள்ள வந்து டோரை க்ளோஸ் பண்றான். இப்போ அவனுக்கு பயங்கரமா குளிர்ந்ததால அங்க இருந்த நெருப்பு முன்னாடி போய் குளிர் காயிறான். கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே தூங்கிடுறான். அவனை எல்லா இடமும் தேடிட்டு கிடைக்காததால டயர்ட் ஆகி அந்த கார்பெண்டர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டோட டோர் க்ளோஸ் ஆகி இருந்ததை பார்த்து வேகமா தட்டுறாரு. சத்தத்தை கேட்டு அந்த குட்டி பையன் டோரை துறக்க போகும்போது சடனா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். பார்த்தா அப்பதான் தெரியுது இவ்வளவு நேரம் குளிர் காஞ்சது மரக்கட்டையிலே இல்ல அவனோட சொந்த கட்டையில தான். அவனோட ரெண்டு கால்களும் நெருப்புல சாம்பலாகி போயிருக்கும். உடனே அந்த கார்பெண்டர் விண்டோவை ஓபன் பண்ணி உள்ள வந்து அதை பார்த்து ஷாக் ஆகி கவனமே இல்லாத அந்த குட்டி பையனை பார்த்து திட்டுறாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு புது ஹார்ட்டும் புது கால்களும் ரெடி பண்ணி கொடுக்கறாரு. இவனோட சேட்டைகளை தாங்க முடியாம அவனுக்கு விருப்பமே இல்லைனாலும் அந்த கார்பெண்டர் அவன் ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விடுறாரு.